முருகனுக்கு அரோகரான். அன்பார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்களே, அதாவது இறை வழிபாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. தைப்பூசம்னா ஒன்று இருக்குது, வைகாசி விசாகம்னா ஒன்று இருக்குது, பங்குனி உத்திரம்னா ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது மாதிரி இந்த மார்கழி மாதம்னா அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, இந்த மார்கழின்றது நம்மளுக்கு ஒரு நாளுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளிகை, நம்மளுக்கு ஒரு வருஷம்னா அவங்களுக்கு ஒரு நாள். இந்த ஒரு நாளில் வரக்கூடிய காலை பொழுது இருப்பாருங்க, பிரம்ம முகூர்த்த பொழுது தான் இந்த மார்கழி. இந்த மார்கழி பொழுதில் இறைவனை வணங்குறது மகா சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 33 கோடி தேவர்கள், ரிஷிமார்கள், சித்தர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் எல்லா பேரும் வந்து இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு போயிருக்க மாட்டாங்க. சன்னியாசிகள் சாதுக்கள் இருந்துருவாங்க. சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஆத்மா அழியாது, அது ஆண்டவன் திருவடியிலேயே இருக்கு. அவங்கெல்லாம் வந்து இந்த மார்கழியில் இறைவனை கடுமையாக வணங்கிக்கிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இறைவனை நம்ம வணங்கினோம்னா அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்காக எல்லா பேரும், சித்தர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், ரிஷிமார்களாக இருக்கட்டும், எல்லா பேரும் என்ன செய்வாங்க, நம்மளுக்காக அவங்க தான் சேர்ந்து வேண்டுவாங்க. அப்படியா கொண்ட இந்த பொழுதில் நம்ம என்ன பண்ணோம்னா, காலை பிரம்ம முகூர்த்த பொழுதில் இந்த மார்கழியில் ஒரு பிரசாதம், அதாவது எல்லா மாதங்கள்லேயும் வந்து உங்கள்கிட்ட கோயிலேருந்து வந்து உங்களுக்கு பிரசாதத்துக்கு நீங்கள் கொடுங்க, பூஜைக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. மார்கழியில் மட்டும் கேட்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னு சில பேருக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்குது. இதில் என்னன்னா, இந்த மார்கழியில் இறைவனுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பொழுதில் வந்து சாப்பாடு பகவானுக்கு கொடுக்கையில் எல்லா பேரோட வவுரும் எல்லா பேருக்கும் அது போய் சேரும். பகவான் வாயில் போட்டோன்னா அது எல்லா பேரோட, நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லா பேர்த்துக்கும் போய் அது சேர்ந்துடும். அதனால் இந்த மார்கழியில் மட்டும் நீங்கள் அவசியம், நம்ம ஆலயம்னு தென்பழனி ஆலயம்னு மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு ஆலயத்துக்கு உங்களால் முடிஞ்சதை 50 100 இல்லை ஒரு பச்சரிசியோ ஒரு மண்டை வெள்ளமோ ஒரு அச்சு வெள்ளமோ வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, உங்கள் பிதுர்கள் இருக்காங்க பாருங்க, பிதுர்களுக்கு வந்து இந்த பிதுர் தோஷம் உள்ளவங்கள்லாம் இந்த மார்கழியில் இந்த இறைவனுக்கு இந்த பூஜைக்கு கொடுத்து வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த பிதுர் தோஷத்துலலாம் இருந்து வெளியில் வரலாம். அந்த மாதிரி சிறப்பான இந்த பொழுது, மார்கழி பொழுதை எல்லா பேரும் எல்லா மக்களும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அன்போடு வேண்டிக்கிறேன். இதை யாரும் இதாக பண்ணாமல் நல்லா சிறப்பாக அதை செய்யுங்க. மார்கழி பொழுதில் இந்த மார்கழியில் எல்லா பேரும் கட்டாயம் இறைவனோட ஆலயங்களுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க, பூஜைக்கு அவசியம் கொடுங்க. இந்த கோயிலில் எந்த கோயிலையும் அதை பிடிச்சி இந்த மார்கழியை கிடைச்ச பொழுதை வந்து இந்த கிடைச்ச நற்பொழுதை விட்டுறாமல் எல்லா பேரும் பயன்படுத்திங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.